வணக்கம். இது ரீவைண்ட் 2025. தமிழக அரசியலில் நடந்த சம்பவங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி சர்ச்சை. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் 2025ஆம் ஆண்டு எவ்வளவு வளர்ச்சி கண்டதோ அதே அளவுக்கு சர்ச்சைகளையும் சந்தித்தது. அறிக்கையிலும் சரி, பொது வெளிகளிலும் சரி, விஜயின் பேச்சானது திமுகவை எதிர்த்தே அமைந்தது. 2024ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாடு நடத்திய விஜய் 2025இல் மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தினார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் நடந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் சிங்கம் ஒருமுறை கர்ஜித்தால் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிரும் என தன்னை சிங்கமாக உருவகப்படுத்திக் கொண்டார். 1967, 1977 ஆகிய ஆண்டுகளில் நடந்தது போல 2026இல் நடக்கும் தேர்தல் வரலாறாக மாறப்போகிறது என கூறிய விஜய், எம்ஜிஆருடன் பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, எம்ஜிஆரின் குணம் கொண்ட விஜயகாந்துடன் பழகும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறி கேப்டன் தொண்டர்களை கவர்ந்தார். தமிழகத்தில் திமுக, அதிமுக இடையேதான் போட்டி என பலரும் கூறி வந்த நிலையில் விஜயோ 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே என உறுதிப்படுத்தினார். மேலும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலினை அங்கிள் என விஜய் அழைத்தது பேசு பொருளானது. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி ராங். திமுக பாஜகவை விமர்சித்த விஜய் அதிமுகவை விமர்சிப்பதை குறைத்துக் கொண்டார். இது அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை உருவாக்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட இடங்களில் தொண்டர்கள் சிலர் தாவேகா கொடியை அசைத்தனர். அதை கவனித்த இபிஎஸ், தொண்டர்கள் சிக்னல் கொடுத்து விட்டார்கள், பிள்ளையார் சுழி போட்டாச்சு என கூறினார். இதனால் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. அதுவரை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஆர்வத்தையும் உருவாக்கி வந்த தமிழக வெற்றி கழகம் கரூர் பரப்புரையில் இருந்து சர்ச்சையை சம்பாதித்தது. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் பரப்புரையை தொடங்கிய விஜய் முதல் நாளிலேயே சொதப்பி எடுத்தார். தொண்டர்கள் நெருக்கடியால் பரப்புரைக்கு சரியான நேரத்தில் வர முடியாமல் போனது. மேலும் பிரச்சார இடத்தில் பேசும்போது மைக் பழுதடைந்தது என பல்வேறு சம்பவங்கள் நடந்தன. மேலும் பெரம்பலூரில் பிரச்சாரம் செய்ய முடியாமலேயே போனது. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் செய்து வந்த விஜய் செப்டம்பர் 21ஆம் தேதி திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் பரப்புரை மேற்கொண்டார். இதையடுத்து நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூருக்கு சென்ற விஜய் வேலுச்சாமிபுரத்தில் பேசும்போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் கூட்ட நெரிசல் அதிகரிக்கவே இதில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் கரூர் விரைந்தனர். முன்னதாக பிரச்சாரத்தின் போது தாவேகா தலைவர் விஜய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாடலை பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு நடந்த சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி, அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் விரைந்தனர். அப்போது அன்பில் மகேஷ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா என அழுத காட்சிகள் இணையத்தில் வைரலானது. இந்த சம்பவம் இந்தியா முழுவதுமே பரபரப்பை எட்டிய நிலையில் கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க எஸ்ஐடி விசாரணை நடத்தி பின்னர் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் நெரிசலில் தனது தொண்டர்கள் இறந்து போனது தெரிந்தும் சென்னைக்கு ஓடிவிட்டதாக விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. பின்னர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் வீடியோ காலில் பேசிய விஜய் அவர்களை சென்னைக்கே வரவழைத்து ஆறுதல் தெரிவித்து தாய்மார்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக கூறப்பட்டது. கிட்டத்தட்ட கரூர் பரப்புரைக்கு முன்பு வரை தமிழக அரசியலில் அதிர்வலையை கிளப்பிய விஜய் அசம்பாவித சம்பவங்களுக்கு பின்பு சரிவுகளை சந்தித்தார். இந்த சம்பவத்தில் விஜய்க்கு துணை நிற்பதாக அதிமுகவும் பாஜகவும் தெரிவித்தன. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு திரட்டுவதற்காகவே அதிமுக பாஜக குறிவைப்பதாக கூறப்பட்ட நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டு வந்த விஜய் வழக்கம் போல திமுகவையே விமர்சித்து வந்தார்.
பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தமிழ் மொழியையே கடித்து குதறி வரும் நிலையில் கட்சியை கட்டமைக்க அனுபவம் வாய்ந்தவர்கள் தேவை என விஜய் கருதினார். அதன்படி முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்தார். அவருடன் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியுமான CTR நிர்மல்குமார் இணைந்தார். பின்னர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவில் 50 ஆண்டுகள் பயணித்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய விசுவாசியுமான KA செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு துண்டுகளாக பிரிந்து போனது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட TTV தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்க அவருடன் சசிகலா இருந்தார். பின்னர் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒன்றை தொடங்கி கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். இதற்கிடையே செப்டம்பரில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்ததுடன் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்று O. பன்னீர்செல்வம் TTV தினகரன் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்தார். அதிமுகவுக்கு எதிராக அமமுகவை வலுப்படுத்துவார், இல்லையென்றால் அதிமுகவை கைப்பற்ற முயற்சி மேற்கொள்வார் என அரசியல் நோக்கர்கள் நினைத்து வந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நவம்பரில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் தவேகாவை மிகப்பெரிய கட்சியாக வலுப்படுத்துவேன் என சூளுரைத்து வருகிறார். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் விஜய்க்கு இணையான இடத்தை பெற்றுள்ளார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தும் வந்திருப்பது கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவை வலுப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி. பாஜக மற்றும் அதிமுகவை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு அதிரடி மாற்றங்கள் அரங்கேறின. 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டது. இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என ஒரு சாரர் கூற, பாஜகவுடன் கூட்டணியை விட்டு விலகினாலேயே வெற்றி கனி கிட்டும் என இன்னொரு சாரர் கூறினர். மேலும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சித்து வந்த அண்ணாமலையை பாஜக தலைமை கண்டித்ததாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து அண்ணாமலையின் பாஜக மாநில தலைவர் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த இடத்திற்கு நயினார் நாகேந்திரன் வந்தார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் என்ற வகையில் நயினார் நாகேந்திரன் அதிமுகவை அரவணைத்தே வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இணைந்த நிலையில் தேர்தல் சார்ந்த அனைத்து முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமியே எடுப்பார் என அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு பாஜக அதிமுக ஒருங்கே தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வந்த சமயத்தில் மைத்ரேயன், அன்வர் ராஜா ஆகியோர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். 2025ஆம் ஆண்டு கட்சியை வலுப்படுத்தும் வகையில் பொதுக்குழு கூட்டப்பட்டு நிர்வாகிகளின் ஆலோசனையை கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உறுதிப்படுத்துவதிலேயே குறியாயிருந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது இளம் தலைமுறையினர், குறிப்பாக புதிய வாக்காளர்களின் ஆதரவு இருப்பதை அறிந்து கொண்ட EPS மறைமுகமாக விஜய்க்கு அழைப்பு விடுத்துதான் வருகிறார். ஆனால் இதுவரை விஜய் தடித்து நிற்கப் போவதாக கூறப்படுவதால் EPS தீவிர எதிர்பார்ப்புடன் காத்திருந்து வருகிறார். ஆளும் கட்சிக்கு எதிராக அதிமுக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியது. 2024இல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்புணர்வுக்குள்ளான விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைதானார். இதில் குற்றத்திற்கு துணை போனதாக இன்னொருவர் இருப்பதாகவும் காவல்துறைக்கு கிடைத்த ஆடியோவில் சார் என்ற வார்த்தை பதிவானது. இதைத் தொடர்ந்து யார் அந்த சார் என கேள்வி கணைகளை வீசிய அதிமுகவினர் சட்டப்பேரவை வரை எடுத்து சென்றனர். ஆட்சியை தக்கவைக்கும் முயற்சியில் திமுக. தமிழகத்தில் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக எத்தனையோ பரபரப்புகளுக்கு மத்தியில் ஆட்சியை தக்க வைப்பதற்கு போராடி வருகிறது. கடந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றிவிட்டதாக திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின்
துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து வருகின்றனர். ஜனவரியில் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை RN ரவி முழுவதுமாய் வாசிக்காமல் பாதியிலேயே வெளியேறினார். ஆளுநர் RN ரவிக்கும் திமுக அரசுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வந்தது. அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் RN ரவி ஏற்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடங்கி கோவை மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பவத்தால் கடும் எதிர்ப்பலை எழுந்ததை சமாளித்து வந்தது திமுக. அதிமுக சார்பில் எழுச்சி பயணம் என்ற பெயரில் EPS பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. 2025 மே மாதத்தின் போது மதுரையில் திமுக பொதுக்குழு கூடியது. சரியாக 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுக பொதுக்குழு நடத்திய போது நீண்ட இடைவேளைக்கு பிறகு MK ஸ்டாலின் தனது சகோதரரான MK அழகிரியை சந்தித்தது திருப்பு முனையை ஏற்படுத்தியது. தனது பிரச்சார களங்களில் பாஜக, அதிமுக இவற்றையும் தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தையும் சரமாரியாக தாக்கி வந்தனர் திமுக நிர்வாகிகள். மாநில உரிமைகள் விவகாரம், நீட் தேர்வு, ஆளுநரின் அதிகாரம், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டத்தில் தமிழ் மக்களின் வாக்குகள் பறிக்கப்படும் என குற்றம் சாட்டப்பட்டது. அதே நேரம் பாஜக சார்பில் போலி வாக்காளர்களை நீக்கும் நோக்கில்தான் SIR பணிகள் நடப்பதாக விளக்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 2025ஆம் ஆண்டு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது 1,30,00,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதேபோல் திமுக அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்பட பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால் பயனடைந்தவர்களை வைத்து பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. இதனிடையே திமுக கூட்டணி கட்சிகளான மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரான கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் சட்டமன்ற தேர்தலின் போது கூடுதலாக இடம் கேட்பதற்கு ஆலோசனை நடத்தியும் வருகின்றன. டிசம்பரில் திருவண்ணாமலையில் வைத்து திமுக இளைஞரணி வடக்கு மண்டல கூட்டம் நடத்தி முடித்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற பாடத்தையும் திமுக எடுத்துரைத்தது. கரூர் சம்பவத்தில் நடந்த அசம்பாவிதத்தில் இருந்து எந்த கட்சிகளும் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி இல்லை என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது முதல் அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுக்கூட்டமோ பிரச்சாரமோ எந்த இடத்திலும் உயிர்பலி நடந்துவிடக் கூடாது என எச்சரிக்கையாகவே இருந்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற திமுக தலைவர் MK ஸ்டாலின் தொடர்ந்து 2026இல் நடக்கும் தேர்தலிலும் ஆட்சியை தக்க வைக்க போராடி வருகிறார். தமிழகத்தில் தற்போதைக்கு 4 முனை போட்டி உருவாகியிருக்கும் நிலையில் யாருக்கு வெற்றி சாத்தியம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு தொடங்குற இந்த இனிய தருணத்துல அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றதோட தமிழக அரசியல்ல இன்னும் பல திருப்பங்கள் காத்திருக்கு. அதை வரவேற்க தயாராகுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில எந்த கட்சிக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்றது கூட இல்ல. ஆனா தவறாம வாக்களிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் ராஜலட்சுமி கார்த்திக்.